ஏதாவது ஷார்ட் இருந்தால் இந்த மாதிரி வரலாம், வீக்கேஜ் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதுதான் அந்த டூல். ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஜெட்டுங்க. இது ரொம்ப ரேர், வேறு கிடைக்காது. ஸோ அதனால் இதை நாங்கள் ட்ரை பண்ணி ரெடி பண்ணுறோம். நமக்கு இமேஜஸ் இது வரணும், அவ்வளோதான் சார். கலட்டி பார்ப்போம். சர்க்யூட் போர்டு எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணியிருக்கிறோம் இல்லையா சார்? ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் அந்த எல்இடி. பழைய மாடல் டிவிலெலாம் யோக்குன்னு ஒன்று வரும். டிவிக்கு பின்னால் ஒரு யோக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த யோக்கு தான் இந்த எல்இடி. இந்த 2 பக்கம் ஒரு லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் மூலமாக தான் அந்த ஸ்க்ரீனை வெளிச்சமாகும். இதுதான் உங்களுக்கு எல்சிடி. அந்த டிஸ்பிளேன்னு சொல்ல முடியுங்களா, அந்த அவுட்புட் பாருங்கள், டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட இதுதான் அந்த யோக்கு பேக் சைடில் வர்ற அந்த கலர் கோட்டிங் லைட்ஸ். அதாவது இப்போ ஒரு ஐசியிலேருந்து எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அதோட சப்ளை ஓட்டு இதிலேருந்து கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக இந்த டிஸ்பிளேக்கு அனுப்பியிருப்பாங்க. இதுதான் இந்த லெவலில் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது சாக்கெட் ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருந்தாலும் டிஸ்பிளே செக்ஷனில் ஷார்ட் ஆகும், ஸ்டிப்பில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டிஸ்பிளே செக்ஷனில் ஷார்ட் ஆகும். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்துட்ருக்கோம். இது டிஸ்பிளேவோட கேபிள் சாக்கெட் சொல்லுவாங்க. 4 பின் சாக்கெட் இல்லைங்களா? 10 போர்டில் பார்த்தீங்கன்னா பிடிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே வர அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் பழைய டைப் கெப்பாசிட்டர், டிஸ்க் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பு செக் பண்ணி பார்க்கணும். ஸ்டிப்பு க்ளீன் பண்ணி கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, எதுக்கும் நாங்கள் க்ளீன் பண்ணி போட்டு பார்க்குறோம். க்ளீன் பண்ணி போடும்போது ஒரு வழி கலர் டிஸ்பிளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க? தின்னர் எடுத்துக்கலாம் சார். தின்னரா? லைட்டாக தின்னர் மட்டும் எடுத்து. தின்னர் மாதிரி எதுவும் இல்லையே, வேறு ஏதாவது? அதில் தான் பண்ணணும். நாங்கள் இப்போ அடுத்தது டிஸ்பிளே தனியாக கழட்டிட்டோம். இப்போ டிஸ்பிளேவுடைய அவுட்புட்டில் அந்த பக்கம் வரக்கூடிய அந்த கனெக்டர் செக் பண்ணுறோம். நம்ம ஒரு கிட்ட ரெடி பண்ணிக்கணும் சார். ஓகே ஓகே. என்ன காஞ்சு இருக்கு, லிக்விட் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், அவர் நண்பராக தான் சொன்னார். இன்னொரு காஞ்சிடும். டிபி சொல்யூஷன் ஒன்று சொன்னார். சரி சார், அது வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லையே, அதை நம்ம பிளாஸ்டிக் உருக்கி ஒட்டுறது, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆகுதா சார்? ஆகுதுங்க. ஓ, இங்கே சுவிட்சே போடலையே நீங்கள்? நான் தான் போட்டேன்னா. போர்டில் இந்த செக்ஷன், அதாவது நம்ம டிஸ்பிளேவுடைய அவுட்புட்லேருந்து வரக்கூடிய ஒரு சாக்கெட்டு, அதோடைய கனெக்டிவிட்டி அவுட்புட் போர்டு. அந்த போர்டில் அந்த கனெக்டரில் லூஸ் கான்டாக்ட் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு இப்போ ஃப்ளக்ஸ் எடுத்திருக்கோம். அதான் வைக்கிறோம். ட்ரை ஷாட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது அது பழைய மாடலாக இருக்கிறனால இப்போ இந்த செல்ஃபோன்ஸ்ல எல்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் பேஸ்டிங் டிரான்சிஸ்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பழைய மாடலாக இருக்கிறனால இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சின்னதாக ஒரு 3 லீட் மாதிரி வரும். அந்த டிரான்சிஸ்டரில் ஷார்ட் இருந்தாலும் வீக்கேஜ் இருந்தாலும் டிஸ்பிளே போகிற அவுட்புட்டில் இந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டிப்பு கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அவுட்புட்டில் இந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதான் சிஆர்டி கனெக்டிவிட்டி. இந்த சைடில் ஒன்று இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி எதாவது ட்ரை ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே அவுட்புட் வராது, ஸ்க்ரீன் ஒயிட்டாகவே இருக்கும். அப்புறம் மெயினாக இங்கே ஒரு ஸ்டிப்போடைய அவுட்புட்டில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் சாக்கெட்டு. இதில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்தாலும் டிஸ்பிளே ஒயிட்டாக வரும்.
இதையும் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணால் மேபி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே ஆகலை, இதெல்லாம் பண்ணி ஆகலை அப்படிங்கும்போது தான் போர்டு லெவலில் இந்த கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ், இந்த கெப்பாசிட்டர்ஸில் வந்து ஃபில்டரிங் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணால் ரெடியாக இருக்கும் வாங்கி. இது லாஸ்ட் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஆக்சுவலாக இங்கே ஸ்பேர்ஸ் கிடைக்காது, ஸ்பேர்ஸ்லாம் இந்தியாவில் ஸ்பேர்ஸ் கிடைக்காது. மேபி சைனா இல்லை அதர் கண்ட்ரீஸில் யூஎஸ் ஸ்பேர்ஸ்க்குன்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நியூ கண்டிஷன்லேயும் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ரேட் உண்டு. அதை இங்கே வாங்கிட்டு மறுபடியும் நம்ம 100% அது டேக்ஸ் கட்டணும். என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ இங்கே இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு அமௌண்ட் கட்டி நம்ம ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நாங்கள் இந்த டிஸ்பிளேவை தனியாக இந்த இடத்த மட்டும் நாங்கள் தனியாக எடுக்கிறோம். இதுக்குள்ளேயும் போர்டு வரும். அதுக்குள்ளே போர்டு வரும். ஆமாம், இதுக்குள்ளேயும் போர்டு வரும். இந்த போர்டுக்குள்ளேயும் இதோடைய இந்த அவுட்புட்டு செக் பண்ணிட்டோம், இந்த அவுட்புட்டையும் செக் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கணும். அதை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் WD அடிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் ஊறும். போர்டுக்குள்ள டிஸ்பிளேக்குள்ள போகல சார். இல்லை ரைட்டா இது வந்து டிஸ்பிளேக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளே திருப்பி ப்ராப்ளம் வரும், பெருசாகிடும். வேண்டாம் பண்ணாதீங்க, உள்ளே போயிடும். இந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அப்படியே போயிட்டு டிஸ்பிளே பட்டுரும், உள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆகிடும். சார் இந்தாங்க, இந்த இதில் எடுத்து லைட்டாக ஒரு ட்ராப் பண்ணுங்க. ஒரு ஸ்க்ரூ ஒன்று மட்டும் ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக த்ரெட் ஆகிடும், துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது த்ரெட்டு போயிருக்கு, அதான் ட்ரை பண்ணிருக்கோம். அதை கழட்டிட்டோம்னா டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் என்னன்ட்டு. மற்றதெல்லாம் கழட்டிட்டீங்களா? மற்றதெல்லாம் கழட்டிட்டோம். ஓகே, இங்கே இருக்க மேலே ஒன்று இது ஒன்றும் பிரச்சனை சார். இது வந்து இங்கேருந்து கழட்டிக்கலாம். இது மெயினாக இதை கழட்டணும் சார். இந்த இடத்தையும் ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணால் இது வந்துடும். பட் ஆனால் அதை கழட்ட முடியல, த்ரெட் அதில் ஒரு மாதிரி. கேஷுவலாக இது TV 21, சாரி இது வந்து TV 1500 நினைக்கிறேன். இப்போ இது போர்டு தனியாக எடுத்துட்டோம், செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஒயிட்டாக வரதுனால இதை தான் செக் பண்ணி பார்க்குறோம். இதுக்குள்ளே என்ன பிரச்சனை. போர்டு இதில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ரெகுலேட்டரி டியூனர்னு ஒன்று கொடுத்துருப்பான். ரெகுலேட் டியூனர் இருக்குது. அந்த டியூனரில் அட்லைன் பண்ணி பார்த்தோம்னா தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை இப்போ கழட்டி வச்சுருக்கிறோம். இந்த ஸ்க்ரூ ஒன்று ரொம்ப நாள் ஆகுதுன்னா இந்த ஸ்க்ரூ த்ரெட்டு வந்து போயிடுச்சு. இதை இப்போ கழட்டினா தான் இதை நாங்கள் வெளியே எடுக்க முடியும். இது வெளியே நாங்கள் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துல இருக்கு. அது வேறு ஏதாவது ஸ்க்ரூ பெருசு, அது கரெக்டாக கழட்டி பார்க்குறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த இது ஸ்ட்ரிப்போட அவுட்புட்டு கரெக்டாக. கனெக்டரில் டஸ்ட் போயிருந்தாலும் ஸ்ட்ரிப்பு கனெக்டிவிட்டி ஆகாது போர்டில் அவுட்புட்டில். அப்போ கூட ஒயிட் ஸ்க்ரீன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம செல்போனில் வரைய டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்பிளேக்கும் இதோடைய டிஸ்பிளேக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த டிஸ்பிளேவே இதில் கொண்டு வரலாம். ஆனால் அப்படி கொண்டு வந்தோம்னா செல்போனில் இருக்கிற திரை மாதிரி வந்து, அதாவது செல்போனில் இருக்கிற மாதிரி அந்த டிவியில் இருக்கிற மாதிரி செல்போனுக்கு வரவே வராது. இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும். ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது பாருங்க ஒரு கிரைன்ஸ் மாதிரி கிரைன்ஸ் வரும்.
அது கண்டிப்பா வந்தா தான் அதுதான் இந்த டிஸ்பிளே இந்த கலர் டிவி அப்படி டிவியோட டெலிவிஷனுக்கு சம்பந்தப்பட்டது அந்த ஒன்று தான். இதோடைய டிஸ்பிளே இதுக்கு மேட்சே ஆகவே ஆகாது. பட் அதனால தான் இந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும் உங்களுக்கு 2 பல்பு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது சாதாரண இது கிடையாது. இங்க 2 பல்ப் இருக்கும். இதையும் நம்ம ஓப்பன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பாருங்க இதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரிப் இந்த அவுட்புட் ஸ்ட்ரிப் இந்த போர்டுக்குள்ள போகுது. இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பான். ஒரு டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பான். இது வேற ஒண்ணும் இல்ல. இதான் யோக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட். டிவிக்கு பின்னால் இருக்கிற யோக் அட்ஜஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்கிரீன் நெளியிறது, மேல போகிறது, கிராஸா போகிறது இதெல்லாம் இது சரி பண்றது இதுல தான். ஐ மீன் ஹாரிசான்டல், வெர்டிகல் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்றது இந்த டியூனர்ல தான் பண்ணுவாங்க. இந்த டியூன் பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும். சரிங்களா? இதுல இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நாங்க இப்போ கழட்டி பார்க்கணும். இந்த பல்பு தான் டிஸ்பிளேவோட மெயினான ஒரு பேக்ரவுண்ட் பல்ப். இந்த பல்பு தான். இந்த பல்புல தான் உங்களுக்கு வந்து வெளியே எல்இடி வந்து வெளியே வெளிச்சமா வர்றதுக்கு காரணம் இந்த பல்பு தான். இன்னைக்கு செல்போன்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வெளிச்சமா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போர்டுக்குள்ள ஒரு ஐசி வச்சு அதுல வந்து டிஸ்பிளே ஐசின்னு சொல்லி கொடுத்து அதுல இருந்து ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு இந்த டெக்னாலஜி இப்படி இருக்குது. அன்னைக்கு இதுல இருந்து வந்தது இந்த டெக்னாலஜி. பார்த்துக்கோங்க. இது கழட்டி பார்த்துக்கோங்க. இந்த சைடு அந்த லைட் இது இல்ல எரியல. ஆமா ஆமா. இல்ல ஒருவேளை இந்த சின்ன டியூப் அந்த டியூப் லீட் மாதிரி கலர்ல டியூப் இருக்கும். அந்த இதே மாடல் தான், இந்த மாடல் தான். பட் இதுல என்னன்னா எக்ஸ்டர்னல் லைட் கொடுக்குறோம். நம்ம வெளியில எக்ஸ்ட்ராவா ஒரு லைட் இருக்கும். ஆனா இந்த மாடல்ல வந்து அவங்களே ஒரு லைட் உள்ளே கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டா இருக்கு இந்த லைட். நல்லா பிரைட்டா இருக்கு. டியூன் பண்ணி பார்த்தோம். டிஸ்பிளேல அந்த இதெல்லாம் டியூன் பண்ணி பார்த்தோம். ஆனா ஒன்றும் கலர் எடுத்துக்கல. ஸோ பல்பு தான் ப்ராப்ளம் இருக்கு. சம்டைம் இது வந்து வெறும் பேட்டரியோட வோல்டேஜ் எத்தனை வோல்ட்? 4 பேட்டரி 9 வோல்ட். 9 வோல்ட். 4 5 6 தான். 6 வோல்டேஜ் தான். 6 வோல்டேஜா இருந்தாலும் இதுல வந்து எர்த் பாஸ் ஆகும். அதாவது ஏசி வந்து அப்படியே ரெக்டிவேட் பண்ணி டிசி வோல்ட்டா கொண்டு வரும். ஆனா இது பேக்கெட் டிவியா இருக்கிறதுனால இது டைரக்டா ஏசியே வரும் உள்ள. என்ன சொல்றீங்க? இதுதான் சேனல் வரும்போது ஒரு இடத்துல சேனல் நமக்கு கிடைக்கல, சேனல் வந்து கிளியரா வர மாட்டேங்குது. ஏன் அந்த சேனல் கிளியரா வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது அலைன் பண்றோம் இல்லைங்களா? அந்த அலைன் பண்றது டியூனர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த டியூனர்ல தான் சேனல் அலைன் பண்றது. இந்த டியூனர்ல தான் சேனல் அலைன் பண்ணி கிரைன்ஸா இருக்கிறத கிளியர் பண்றது. ஆனா இது வந்து மேல நம்ம டியூனிங்க்கு பழைய டிவி நம்ம வச்சிருக்கிற டிவியில வந்து பேண்ட்ல இப்படி வருது இல்ல, டக் 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 பேண்ட் திருப்புறோம் பாத்தீங்களா? அதை இப்ப திருப்பிட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன டியூனிங் மாதிரி ஒன்று இருக்கு. அதை டியூன் பண்ணாதான் அந்த கிரைன்ஸ் கிளியரா படத்தை கொண்டு வருது. அதை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இதுல இது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பல்ப் தான் போயிருக்கு. இது வந்து கிடைக்காத ஒரு ரேர் ஸ்பேரு. நாங்க எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸ்டிப் லெவலில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு. ஸ்டிப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கழட்டி பார்க்கும்போது தெரியுது டிஸ்பிளே லைட்டா பிளாக் ஷேடா இருக்கு. நான் அதை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த சைடு நல்லா பிரைட்டா வெளிச்சமா இருக்குங்களா? இங்க பாருங்க பிளாக்கா இருக்கும். இந்த சைடு ரொம்ப பிளாக்கா இருக்கும். இந்த சைடுல இருந்து வர பல்ப் அவுட்புட்ல இந்த பல்ப் வந்து பிளாக்கா இருக்கும். இங்க பாருங்க ஒயிட்டா இருக்கு. இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு பின்னால வர்றது. அந்த டிவியோட டிஸ்பிளேக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பல்பு, இந்த பல்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பல்பு போயிருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குது. நாங்கள் ஒரு சில டைமில் வந்து சரி ஏதோ ஒரு ஸ்டிப்பும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டிப் ஒன்று வந்துச்சு. சரி ஸ்டிப்பில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலான்னு ஸ்டிப்பை கழட்டி செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. கடைசியில் பார்த்தா டிஸ்பிளேல பின்னால் இருக்க அந்த பல்ப் வேறு அவுட் ஆயிருக்கு. மறுபடியும் அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணுறோம். ரெடி ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பட் என்னன்னா அந்த உள்ள வர அந்த லைட்டிங் பல்ப் வந்து போயிடுச்சு.
அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே இப்போ ஒரு கேஜெட் வந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து அந்த லைட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா ரெடி ஆகிடும். இது என்ன இயரில் வந்த மாடல் சார்? 86ல் வந்த மாடல். அப்போவே பாருங்க அவங்க பேக்கெட் டிவி கையில் வச்சு சுற்றி இருக்கிறாங்க. ஓகே, இது கேஷியோட டிவி 1500 இதோடைய மாடல்.